ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். பாருங்கள், கிராசரி ஐட்டம். இப்போ பாருங்கள், வெந்தயம், கடுகு, ஜீரகம், மிளகா, காஷ்மீரி மிளகா, இது மிளகு, காஷ்மீரி மிளகா, இது எல்லாமே தனித்தனியாக நான் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு கிலோ. இது எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இதெல்லாமே இது பாருங்கள், அன்னாசி பூ, இப்போ ஸ்டார் பூ, அடுத்து மஞ்சள், விரலி மஞ்சள், இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் மொத்தமாக. இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சம் வெளியில் எடுத்து காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கிராம்பு கூட நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே ஒரு கேஜி ஒரு கேஜியில் வாங்கியிருக்கேன். இது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான். ஸோ அதனால் எங்களுக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்ததெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய் பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது சட்னி, துவையல் எல்லாத்துக்குமே அரைச்சிக்கலாம். ஸோ அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அஞ்சரை பெட்டியில் ரெடி பண்ணிக்கிறேன். பாக்ஸில் ஒன்று ஒன்றா நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய பாக்ஸில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே நல்ல ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்டு போகாமல் நல்லா ரொம்ப லைஃப் லாங் வரும். எப்படியும் இது வந்து 6 மந்த்துக்கு எனக்கு வந்துடும். இது நான் வந்து மொத்தமாக ஹோல்சேலாக வாங்கினேன். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு மினி விலாகாக பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக்கும் போட்டுருங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அஞ்சரை பெட்டியில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம இதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு சமைக்கும்போது, ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி டைம்களில் நமக்கு குக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். பெரிய கண்டெய்னர்களையும் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ மூடியை திறந்துட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இது வந்து முன்னாடி பழைய காலங்கள்லேருந்து இது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நானும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். மிளகாய்க்கு தனி ஸ்டோரேஜ் நான் ரெடி பண்ணிவிடுவேன். இப்போ பாருங்கள், நான் தேவையானதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கம்மி தான், இன்னும் நிறைய நான் எடுத்து வைக்கணும் திங்ஸ்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம். இந்த விரலி மஞ்சள் எதுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து நான் மஞ்சள் அரைச்சி வச்சுப்பேன். கடைகளில் வாங்குகிற மஞ்சள் வந்து நான் அவ்வளோதான் யூஸ் பண்ண மாட்டேன். இது நல்லா காய வச்சோன்னா நமக்கு பவுடர் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இதை நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.